வருவாயா, டீ குடிக்க போலாம் வரியாடா? உன்கிட்ட நல்ல விஷயம்லாம் பேச வேண்டியது இருக்குடா. கொஞ்சம் வாடா, 2 பேர் போய் டீயை குடிச்சுப்புட்டு அப்படியே வடையை தின்னுபிட்டு அப்படியே சாவாசமா உட்காந்து டிவி கடையில் பேசிட்டு வருவோமா? வாங்கன்னு போவோம். தடியனே, என்னன்னு இது ஆச்சரியமா இருக்குது. எப்பவுமே நான் டீ வாங்கி கொடு கேட்டா கூட போட பிசினார் பையலன்னு சொல்லிட்டு போவேன். இப்ப ஆச்சரியமா நீயே வந்து கூப்பிடுற. சரி வா போவோம். நல்லா எனக்கு டீ 2 டீ வாங்கி கொடுக்கணும் சரியா? அப்புறம் வடை 10 வடை வேணும். அப்படித்தான் வாயிலிருந்து வார்த்தை வரும், இல்லைன்னா வராது பாத்துக்க. இல்லை, எத்தனை டீ வேணாலும் வாங்கி குடிச்சுக்கடா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. கோதாவரியை பற்றி தான்டா. வாடா போவோம். அவனை நினைச்சாதான் எனக்கு மனசெல்லாம் வேதனையாக கிடக்குது தெரியுமா? தடியனே, இந்த கருவாயிட்ட வந்துட்டல, நீ எதை நினைச்சு கவலைப்படணும் வானே. தடியா, நானும் வருவேன். இல்லைன்னா உன் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சிருவேன் பாத்துக்க. ஒழுங்கா என்னையும் கூட்டிட்டு போய் டீயும் 10 வாடையும் வாங்கி கொடு. ஏய் டீ கடைக்காரா, எனக்கு முதல்ல டீ போடுறா. குட்டையா, வார்த்தையை அளந்து பேச. போடா, உடனே டீயை பிடிச்சி மூஞ்சில ஊத்திப்படியா போடா. வருவாயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? கோதாவரி எங்க அப்பனை பார்த்தேன்டா நானு. அவன் இன்னும் சொன்ன தெரியுமா? உனக்கு அம்மா இல்லை, யாருமே இல்லை, நீ ஒரு அனாதை பையன்டா. அப்புறம் எப்படி உனக்கு ஒரு பொண்ணை கொடுக்க முடியும்னு கேட்டுவிட்டான்டா. நீ உனக்கு ஒரு அம்மா இருந்தால் தான் நான் பொண்ணே கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன். நான் அம்மாவுக்கு எங்கடா போறது? அடக்கடவுளே, இது என்னடா வம்பா போச்சு? இல்லாத அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்காரவா வைக்க முடியும்? அந்த கிழவனுக்கு இப்படி வேற ஆசை இருக்குதாக்கோ? எதுக்கு இந்த கிழவனுக்கு இவ்வளோ ஆசை இருக்குன்னு தெரியலையே. சரி விட்டுட்டே பார்த்துக்கலாம். அண்ணா அண்ணா இங்க பாருண்ணா, நான் தான் டீ வாங்கியிருக்கிறேன். நான் தான் முதல்ல குடிப்பேன். தடியா தள்ளி உட்காருச்சடியா. கேள குட்டி கருவாயா, உனக்கு என்ன லூசாக பிடிச்சிக்குச்சு? இவ்வளோ இடம் இல்லை, உட்காந்து குடிக்க வேண்டியதானே? அது என்ன நின்றுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறா பைத்தியக்கார கணக்கா? ஒழுங்கா உட்காரல, யார் மேலேயும் போட்டு போடாத, உட்காந்தோல. என்ன இந்த தடியினே ஒரு பெஞ்ச் அளவு இடம் முடிச்சுக்கிட்டான். என் கால் நிற்கிற அளவு தான் இடம் இருக்கு. நான் நின்றுக்கிட்டே குடிப்பேன். இனி யாரும் கேட்க கூடாது சரியா? நீ வாயை முடிட்டு பேசனே. கருவாயா, அவன் கிடக்குறான்டா அவன் டோமரு. நீ வாடா, விஷயத்துக்கு வருவோம். ஏதாவது ஒரு ஐடியாவோ சொல்லுடா. தும்மல் ஐயோ மண்டையில உடஞ்சிருச்சு. ஐயோ, என்னது இது ரத்தம்? அடே, என்னடா பண்ணி வச்சிருக்கிற? மண்டையில ரத்தம் ஒழுகுதே. அடே கடவுளே. தடினே, நான் போய் இந்த கார்த்திச்சி வேணா இங்க இருக்க பாத்தியா? இவன் தான் அந்த சிவப்பு பெயிண்ட் எடுத்து உன் மண்டையில ஊத்தி வச்சிருக்கியா? அடே, கடைக்கு எடுக்கிற பெயிண்ட வச்சு எங்க அண்ணன் மண்டையில ஊத்துறா. இப்ப பாரு நீ என்ன பண்றீன்னு. ஐயோ, என் மண்டையை உடச்சு விட்டானே. நாதாரி பையனா, என் மண்டையை எதுக்குடா உடைச்ச? ஐயோ அண்ணே, அவன் தெரியாம கல்ல எடுத்து போட்டான். அவன் சின்ன பையனே விட்டுறேன். அடே ஓடி தொலைடா, இடத்த தூக்கி தொலைகிறா, ஓடுறா. நீ எவ்வளவு தூரம் ஒன்னாலும் பரவாயில்ல, அச்சு பிசுரமா அடிப்பேன்டா. இப்ப பாரு என்ன ஆகுது. அடே அரமண்டல் பைத்தியமே, ஏன் மேலே இதுக்குடா பெஞ்சத்துக்கு வீசுன? ஐயோ, என் இடுப்பையே உடச்சு போட்டானே. நான் என்ன பண்றது? ஏண்டா பெஞ்சுதான் வருதுன்னு தெரியுதுல, அப்படியே புடிச்சு வச்ச கொலக்கட்ட மாதிரி நின்றுகிட்டு இருக்கிற. எந்திரிச்சு ஓட வேண்டியதாடா லூசு பையல. நான் எங்கடா ஓடுறது? நகரக்குள்ள முடியாம படுத்து கிடக்குறேன்டா. ஒரு ஆம்புலன்ஸுக்கு சொல்லிவிட்டு வரேன். இல்ல தடியா, என்னது டீ குடிக்கிறதுல காலை பொழந்து போட்டு படுத்துக்கிற? உனக்கு இது பைத்தியங்கிட்டு பிடிச்சிருச்சா? கிளவிய என்னைய பார்த்தா அவனுக்கு சிரிப்பா இருக்கா? அவன் மெஞ்சத்துக்கு பட்டு என் முதுகெலும்பியே உடச்சு விட்டியா. பூரா சுளுக்காய் நின்னுக்குச்சு அப்படியே ஸ்டக்கா. நான் என்ன பண்றது? இல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பெஞ்சில் உட்காந்தாலும் டீ குடிக்க முடியும். இப்ப நீ நான் வந்து போறியா இல்லையா? இது வேலைக்காவது நீ நகர மாட்டேன். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அப்படி நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா போறது? இடத்த விட்டு நகர மாதிரி இல்லையவே. பாட்டிய என்ன பாட்டி, 10 இட்லி சாப்பிட்டா பரிசுன்னு போட்டு வச்சிருக்கிற? ஆமா, என்ன பரிசு? ஆமல, நீ நினைக்கிற மாதிரியான பணங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். 10 இட்லி சாப்பிட்டா இன்னும் 10 இட்லி ஃப்ரீயா கொடுப்பேன் பாத்துக்க. நீ சாப்பிடுறா சாப்பிடு, போட்டில கலந்துக்க. ஆனா 10 இட்லி நீ சாப்பிடலன்னு வச்சுக்கவே, இந்த 10 இட்லி அப்புறம் இன்னொரு 10 இட்லி இன்னொரு 10 இட்லி மொத்தம் 30 இட்லிக்கான பணத்தை நீ என்கிட்ட வச்சுட்டா போகணும் பாத்துக்க. இல்ல உனக்கு சொல்றது புரியுதான்னு நினைக்கிறேன். உன் மாட்டு முளையை ஏத்திக்க. கிளவியா, நான் வேணா 10 இட்லி சாப்பிட்றேன். எனக்கு அந்த பரிசை கொடுத்துப்பிடு. இன்னும் 10 இட்லி இருந்துச்சுன்னா நான் சாயந்தரத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்குவேன். சரி எடுத்துட்டு வா. 10 இட்லிங்கிறதே கருவாயினுக்கு துசுப்பி மாட்டாரு. நீ 2 இட்லியெல்லாம் வைக்க வேணாம். 10 இட்லியும் ஒரே இலையில போட்டு வை. ஒரே நிமிஷத்துல சாப்பிட்டு விடுவேன். கருவாயும் பையில நான் ஒவ்வொரு இட்லியா வைக்கிறேன்ல, சாப்பிட்டு விட்டு மாதிரி இட்லியை வாங்கு. நீ எல்லாத்தையும் குமிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் தின்னுபிட்டு வேஸ்ட் ஆக்கி விடுவேன். அந்த இட்லியில எனக்கு நஷ்டம் தானே. இங்க இருந்துச்சுன்னா நானா வித்து விடுவேன்ல. அதனால ஒவ்வொரு இட்லியா வைக்கிறேன். அப்புறம் அமுக்கல. சரி ஒவ்வொரு இட்லியா வச்சு என்னைக்கு திங்கிறது? ஏன் ஒரு வாய்க்கு ஒவ்வொரு இட்லி போயிடும். சரி கொண்டு வா. கிளவியா, என்னது இது? இவ்வளவு பெரிய இட்லியா கொண்டு வச்சிருக்கிற? ஆனா பாவி, மலை மாதிரி இருக்கே ஒரு இட்லி. இது எப்படி ஒரு மனுஷன் சாப்பிட முடியும்? ஒரு இட்லி தின்னாலே வயிறு நிம்பி போயிருமே. ஏண்டா நீ மனுஷனா இருந்தா தானே ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு? நீ தான் மிருகமாச்சேடா. நீ எல்லாம் தின்னு பாரு முத. நீ எப்படியும் 4-5 இட்லியா தின்னு போடுவடா. இவ்வளவு பெரிய இட்லியா இருந்தாலும் சட்டி வயிற்றுக்கு பத்தாம தான் இருக்கும் பாத்தியா. எடுத்துன்னு கிளவியா, இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம். என்ன 10 இட்லின்ட்டு இவ்வளவு பெரிய இட்லி வைக்கிறா? இது எப்படி மனுஷன் திங்க முடியும்? ஏலே அதெல்லாம் தெரியாதுல. 10 இட்லின்னு சொன்னேன். பெரிய இட்லியா சின்ன இட்லியெல்லாம் நான் சொல்ல கிடையாது. நீ ஏன் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு உட்காந்து விட்டு தின்னு போட்டு என்னையே சொல்லிட்டு இருக்கு? அப்போ ஒழுங்கா தின்றா தின்னு 30 இட்லிக்கு எனக்கு காசு கொடுத்துட்டு போல.
கிளவியா என்கிட்டே வச்சுக்கிறியா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. என் அண்ணியால கூப்பிடுறேன் பாரு. அலா குட்டி கருவாயா, நீ கிளவியும் சேர்ந்துக்கிட்டே நான் சொல்ற இடத்துக்கு வந்து சேருங்களா? சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு சரியான வேட்டை இருக்குது, 2 பேரும் கிளம்பி வாங்க. இல்ல கருவாயும் பேல என்ன ஆச்சு? ஏக்கு இங்க வர சொன்ன? ஆமா இங்க என்ன உட்காந்து இவ்வளவு பெரிய இட்லி தின்னுக்கிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லாம எப்படி இங்க வந்து தின்னுட்டு இருப்ப? உன் தம்பி பாவம் இல்லையால? கிளவியா தனியா என்னால சாப்பிட முடியும் தான் உங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டேன். இந்த கிளவி இந்த மாதிரி இட்லி 10 இட்லி கொடுக்குதான். நம்ம 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கோ, என்ன சொல்றீங்க? இப்படி சாப்பிட்டு விட்டோம்னு வச்சுக்க, இன்னும் 10 இட்லி இதே மாதிரி கொடுக்குமாமா. அப்படி சாப்பிடலன்னா நம்ம 30 இட்லிக்கான பணத்தை கொடுக்கணுமா? கருவாயா அண்ணா நீ கவலைப்படாத, நான் 2 நாள் சரியா சாப்பிடல, விட்டா இங்க இருக்க இட்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அண்ணா. இல்ல என்ன இது போங்காட்டமா இருக்கு? ஒருத்தன் ஒரு போட்டியில தான் கலந்துக்க முடியும், இத்தனை பேர் வந்து ஒரு போட்டியில கலந்துக்குவீங்களாக்கும்? அதெல்லாம் முடியாது, நீ ஒருத்தன் தான் இந்த 10 இட்லி சாப்பிடணும். கிளவியா நீ மட்டும் என்ன சொன்ன? 10 இட்லின்னு சொல்லிட்டு சின்னதா இருக்கும்னு நினைச்சா இத்தாம்பரி இட்லி சொல்லாம வச்சேல. நானும் அப்படிதான், போட்டியில நீ எத்தனை பேர் கலந்துக்க சொன்னியாக்கும் என்கிட்ட. அதனால நாங்க 3 பேர் போட்டியில கலந்துக்குவோம். அநேகமா இந்த இட்லி 10 நினைக்கிறேன். இன்னும் 10 இட்லியை கூட வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. ஐயா நம்ம ஒன்று நினச்சா இதுக்கு ஒன்று பண்ணதுங்களே, எப்படியாச்சும் இவங்களே ஜெயிச்சு போடுறாங்க கிடைச்சிருச்சே. தடியண்ணே என்னண்ணே இது? அப்பளத்துல போய் கோதாவரி அக்கா மூஞ்சியை வரைஞ்சி வச்சிருக்க. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? உனக்கு கோதாவரி பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாத்துலயும் உட்காந்து கோதாவரி படத்தை ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அட ஏடா மங்குஸ் மடையா, நான் கோதாவரி அப்பளம்னு ஏதாவது சொந்தமா தொழில் பண்றாலும் இந்த அப்பளத்தை போட்டு எடுத்துட்டு போனா ஒரு பயம் வாங்க மாட்டேங்கிறாடா. அதான் கடுப்புல உட்காந்துருக்கேன். கருவாயா, இந்த கோதாவரி அப்பளத்தை நீ தாண்டா வித்து கொடுக்கணும். என் கோதாவரி போட்ட முகத்தை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்கடா. தடியண்ணே அதுக்கு நீ வெறும் பேப்பரை போட்டு அப்பளம் போட்டுருந்தா கூட வாங்கியிருப்பாங்க. இது முகரே பார்க்க வாங்க மாட்டேங்கிறீங்களே என்னமோ. ஏனே நீ வேற. சரி உனக்கு நான் உதவி பண்றேன், எனக்கு கமிஷனை கொடுத்துரு. தாத்தா தாத்தா கடையில முட்டை வச்சிருக்கிறியா தாத்தா? ஏண்டா முட்டை கூட எல்லாமையாடா கடை இருக்கும்? என்ன முட்டை வேணும்னு சொல்றா? நாட்டுக்கோழி முட்டையா இல்ல பிராய்லர் கோழி முட்டையா? ஐயோ இன்னைக்கு சாம்பாருக்கு முட்டையை விட அப்பளம் நல்லா இருக்குமே. கோதாவரி அப்பளம் இருக்கா தாத்தா? கோதாவரி அப்பளம் தான் எங்க கிராமத்துக்கே ரொம்ப பிடிக்கும். அதனால கோதாவரி அப்பளம் கொடு கொஞ்சம். உன் கடை தான் பெரிய பிஸ்தா கடையே, எந்த இதுவும் இல்லாம இருக்காது. எனக்கு கோதாவரி அப்பளம் தான் வேணும், கொடு. ஏண்டா கோதாவரி அப்பளமா? அப்படி ஒரு அப்பளத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா. அப்படிலாம் நான் வாங்கி வைக்கலடா. வேற அப்பளம் தான் இருக்கு, வேணுமாடா? போயா நீயே, எனக்கு கோதாவரி அப்பளம் தான் வேணும். வேற கடையில போய் வாங்கிக்கிறேன் போ. கிழவனுக்கு புளி குழம்பு வச்சிருக்கிறேன், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கோதாவரி அப்பளம் இருக்குதா? அதுதான் சுவையா இருக்கும். கோதாவரி அப்பளம் தான் இல்லை. ஏமா கோதாவரி அப்பளமா? அதெல்லாம் இங்கே இல்லைம்மா. என்ன முன்னாடி வந்த பையனும் கோதாவரி அப்பளம் கேட்குறியா, நீயும் கோதாவரி அப்பளம் கேட்குற? அப்படி ஒன்று நான் கடையில் வாங்கியே வைக்கலையே, என்கிட்ட இல்லைம்மா, என்னையே விட்டுரு. இல்லை கிழவா, ஊர் பூரா கோதாவரி அப்பளம் தானே வித்துக்கிட்டு கிடக்குது, உன் கடையில் மட்டும் வாங்கி வைக்காம இருக்கிறாக்கும் பிசுனாரி கடை. இந்த கடை கோதாவரி அப்பளம் இல்லாத கடையா? கொளுத்தி விட்டு போயிடலாம் பார்த்துக்க, போலாங்கிட்டே. தாத்தா எனக்கு லாலிபப் 2 கொடுங்க, அப்புறம் கோதாவரி அப்பளம் கொடுங்க தாத்தா. அட அட அட, இந்த கோதாவரி அப்பளத்தால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. வர்றவங்க போறவங்க எல்லாரும் இதை கேட்குறாங்க. தம்பியா என் கடையில இல்லை, ஆனா சீக்கிரம் இந்த கோதாவரி அப்பளத்தை வாங்கியே வச்சாவேன். எல்லாம் கோதாவரி கோதாவரிங்கிறாங்க. இந்த கோதாவரி அப்பளத்தை எவனாவது கொண்டு வாங்கடா. ஐயா கோதாவரி அப்பளம் கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கணும்னா வாங்க. ரொம்ப ரேராக தான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க, நான் அடுத்த கடைக்கு போட்டு போயிடுவேன். வேணுமாயா? வேணும்னா சொல்லுங்க, அடுத்தடுத்து சரக்கு கொண்டு வரேன். அட என் தர்ம பிரபுவே வா, இந்த கோதாவரி அப்பளத்தை தான் நானும் ஊர் முழுக்க தொலைக்கிட்டு இருக்கிறேன். இருக்கிற எல்லா பாக்கெட்டும் எனக்கே போட்டுப்போ. தினமும் வாரம் கொண்டு வந்துரு. அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? தினமும் வாரம் கொண்டு வந்து போட்டுறேன். நீ ஒன்றும் கவலையப்படாத பெருசு, இனிமேல் வாரம் வந்துடும். கருவாயி எப்படிதான் இவ்வளோ ஐடியா வச்சிருக்கானோ தெரியல. இந்த மாதிரியே எல்லா கடைக்கும் போட்டுற வேண்டியதே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.